நிமிட வேத ஆராய்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். லூக்கா 17:26 முதல் 30 வசனம் வரைக்கும் கவனிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து ஒரு காட்சியை ஆண்டவர் அங்கே வைக்கிறார். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய 27வது வசனத்துல பெண் கொண்டு கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. 28ல ஜனங்கள் புசித்தார்கள், அடுத்து கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை கொடுக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா எதுவுமே தப்பான விஷயம் கிடையாது. வீடு கட்டலாம், திருமணத்துல பிள்ளைகளை கொடுப்பது, பிள்ளைகளுக்கு திருமணத்துல பிள்ளைகளை எடுத்து திருமணம் செய்வது தப்பு கிடையாது. சாப்பிடுறது தப்பு கிடையாது. ஒரு பொருள் வாங்குறோம், வேண்டாத ஒண்ணு விற்கிறோம், தப்பு கிடையாது. நட்டார்கள், விவசாயம் செய்வது நல்லது. கட்டினார்கள், கட்டிடங்கள் அவசியமானது. ஒரு வீடு கட்டுறமா கட்டலாம், எதுவுமே தப்பு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நோவாவின் காலத்திலும் லோத்தின் காலத்திலும் இதுல கர்த்தரை ஜனங்கள் மறந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போதும் உலகம் எப்படி இருக்கும்? அநேகர் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒருவேளை பாவம் இல்லை என்று தோன்றுகிற நல்ல விஷயங்களிலே கர்த்தரை மறந்து இருப்பார்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? நம்முடைய அன்றாட சாப்பிடுறோம், வியாபாரம் பார்க்கிறோம், விற்கிறோம், திருமணம் குடும்பத்துல நடக்குது. இதுல எதிரையுமே நம்ம கர்த்தரை மறந்து விடக்கூடாது. அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், அவரை தேட வேண்டும், அவருடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார்.